ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 42. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கு அம்ருவை தேடி அவளின் அறைக்கு வந்திருந்தாள் மித்ரா. அவளின் அறை வாசலில் நின்று ஈஷா என்று அழைக்க அவளின் குரல் கேட்டு எழுந்து நின்றாள் அமிர்தீஷா. பிறகு மித்ராவை பார்த்த அம்ருவோ வாங்க அனிமா என்று அழைக்க உள்ளே வந்த மித்ரா அவள் வாடிய முகத்தை பார்த்தவள், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க என்று கேட்டாள். அதில் சற்று திடுக்கிட்ட அம்ருவோ, அதெல்லாம் எதுவும் இல்லை அனிமா, நான் நல்லா தான் இருக்கேன். காலேஜ் போயிட்டு வந்தேன்ல, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை என்று எதையோ கூறி சமாளிக்க முயன்றவளை நினைத்து உள்ளுக்குள் சிரித்த மித்ராவோ, டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க என்று கேட்டவள் அவள் கையில் இருந்த ஃபோனை வாங்க போனாள். அதில் ஒரு நொடி பயந்த அம்ருவோ தன் கைகளை பின்னால் எடுத்துக்கொள்ள அவளை பார்த்து லேசாக சிரித்த மித்ராவோ, என்னாச்சு, லவ் மேட்ரா என்று கேட்டாள். அதில் அதிர்ச்சி அடைந்த அம்ருவோ திருவென்று விழித்து கொண்டே மித்ராவை பாவமாக பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த மித்ராவோ, இப்போ நான் என்ன கேட்டேன், நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க, லவ் பண்ணுறியான்னு தானே கேட்டேன், ஆமானா ஆமான்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு, ஆனால் நீ முழிக்கிறத பார்த்தா ஆமாதான் போலையே என்று அவள் கேட்க அவளை பயந்த விழியுடன் பார்த்த அம்ருவோ, அது அனிமா, நான் ஒருத்தரை 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் என்று சொன்னவள் திடீரென்று அழுக ஆரம்பித்தாள். அவள் அழுவதை பார்த்து அவளின் அருகில் சென்ற மித்ராவோ அவளை பெட்டில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டவள் அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு, இப்போ எதுக்காக அழற என்று கேட்டாள். அழுது கொண்டே மித்ராவை பார்த்த அம்ருவோ, அது அனிமா, அவன் இருக்கால, அவங்க அப்பா அவங்க வீட்டில் அவனை வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க, அது அவன் என்கிட்ட சொன்னான், அதனால நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் நான் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான் என்று சொன்னவள் சிறுபிள்ளை போல் அழுக, சரி, அவங்க வீட்டில் வேற பொண்ணு பார்க்குறாங்கன்னு அவன் உன்கிட்ட வந்து தானே சொன்னான், அப்புறம் ஏன் நீ அவன்கிட்ட சண்டை போட்ட என்று கேட்டாள் மித்ரா. அது அவங்க அப்பா சொல்கிறது கேட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு என்று அம்ரு பாவமாக சொல்ல அவளின் தலையில் லேசாக கொட்டிய மித்ராவோ, ஏன் உனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லையா, இவ்வளோ ஈஸியாக அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு உனக்கு தோணுது அப்படின்னா உனக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் என்று மித்ரா கேட்க அதை உடனடியாக மறுத்த அம்ருவோ, இல்லை அனிமா, நான் அவனை நம்புகிறேன், எனக்கு அவன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது என்று சொல்ல, நம்பிக்கை இருக்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுவானோன்ற பயம் எதுக்கு என்று கேட்டாள் மித்ரா. அந்த கேள்வியில்தான் அம்ருவிற்கு அவள் செய்த தவறு புரிந்தது. அவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்றத கூட அவன் உன்கிட்ட வந்து தானே சொன்னான், நீ இப்படி ரியாக்ட் பண்ணா அவன் இன்னொரு தடவை வேற ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லுவானா என்று மித்ரா கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் அம்ரு. பிறகு மித்ராவை பார்த்தவள், சாரி அனிமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட பயத்தினால அவனையும் கஷ்டப்படுத்திட்டேன் என்று சொல்ல, சாரி என்கிட்ட கேட்கக்கூடாது என்று சொன்ன மித்ரா அவளை பார்த்து, இப்போ உன்னோட பயம் கவலைலாம் என்ன, அவங்க வீட்டில் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்குறாங்கன்றது தானே, நாம் ஏன் அவங்க வீட்டில் போய் பேசக்கூடாது என்று கேட்க அரண்டு விட்டாள் அம்ரு. அனிமா, என்ன சொல்கிறீங்க, அது எப்படி முடியும், இந்த விஷயம் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ப்ளீஸ் அனிமா, நீங்களும் இதை அண்ணா கிட்ட சொல்லாதீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, ப்ளீஸ் அனிமா, ஆதி அண்ணா கிட்ட சொல்லாதீங்க என்று அவளிடம் எஞ்சியவளை பார்த்த மித்ராவிற்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மனதிற்குள்ளேயே, உனக்கு இன்னும் உங்கள் அண்ணனுங்களை பற்றி தெரியலையே
நீ என்னடானா உன் லவ் மேட்ரையே அவன்கிட்ட சொல்லாதன்ற, அவன் என்னடானா உன் லவ்வில் உனக்கே தெரியாத விஷயத்த கூட ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கான் என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்தவள், சரி நான் சொல்லலை, ஆனால் நீ லவ் பண்ணுற பையனை நான் மீட் பண்ணணும், அவன் உனக்கு சூட் ஆவானான்னு எனக்கு தெரியணும் என்று மித்ரா சொல்ல, அவளை பார்த்து சிரித்த அம்ருவோ, ஓகே அனிமான், நான் விஸ்வா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னாள். சரி ஓகே, இப்படி மூஞ்ச சோகமாக வச்சிட்டு இருக்காத, எப்பவும் போல ஜாலியாக இரு என்று சொன்ன மித்ரா அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். இங்கு விக்னேஷோ அவன் பிஏவிடம் கத்தி கொண்டிருந்தான். இது எப்படி முடியும்? முழுசா ஒரு நாள் 24 hours நீ அவளை பற்றி தேடி இருக்க, அப்படி இருந்தோம் அவள் பேர் மித்ரா, அவள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறத தவிர அவளை பற்றி உன்னால் வேறு எந்த டீட்டெயில்ஸும் கண்டுபிடிக்க முடியலையா என்று கோபமாக கத்தி கொண்டிருந்தான் விக்னேஷ். அவனை பாவமாக பார்த்த அவனின் பிஏவோ, சார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னால் அவங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே கண்டுபிடிக்க முடியல என்று சொல்ல, அதை கேட்ட விக்னேஷின் நண்பன் கௌதமோ, அது எப்படி சொல்கிறீங்க, பேரை தவிர எந்த டீட்டெயில்ஸும் எந்த ரெக்கார்ட்லேயும் இல்லைன்னா அவள் என்ன வானத்தில் இருந்தா குதிச்சு வந்தா, இல்லை அவளோட டீட்டெயில்ஸை இந்த அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக அவள் பின்னாடி இருக்க போகிறாங்க என்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த அறையில் இருந்த எல்லாவற்றையும் கீழே தள்ளி உடைத்த விக்னேஷ், எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, இன்னும் ஒரு நாள் உனக்கு டைம் தரேன், இந்த ஒரு நாளில் அவளை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் என்று கேட்க, இல்லை பாஸ், நான் எவ்வளவோ எக்ஸ்பர்ட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவங்கள பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே எடுக்க முடியல, நான் அப்ராடில் இருக்க டிடெக்டிவ்ஸ் கிட்டலாம் கூட பேசிட்டேன், அவங்களாலையுமே இவங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸையும் எடுக்க முடியலன்னு தான் சொல்கிறாங்க என்று அவன் பிஏ அழுத்தமாக சொல்ல, அவன் வார்த்தையில் இருந்த உண்மையை புரிந்து கொண்ட விக்னேஷிற்கு கோபம் தலைக்கேறியது. அதில் அவன் தலையை பிடித்து கொண்டு ஆவென்று கத்தி கொண்டிருந்தான். எப்படி என்னால் இது முடியாமல் போகும் என்று அவன் கோபத்தில் கத்தி கொண்டிருக்க, இங்கு அவனின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தன் கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவளின் கண்களோ அவளுக்கு எதிரில் இருந்த லேப்டாப்பில் தெரிந்த அவனின் ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜில் தன் டீட்டெயில்ஸ் கிடைக்காமல் கோபத்தில் கத்தி கொண்டிருந்த விக்னேஷை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த வர்ஷினியும், என்ன பாப்பு உன் டீட்டெயில்ஸ் கிடைக்கலன்றதுக்கே இப்படி தலையை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான், இதில் இன்னும் ஒரு நாளில் உன்னோட மொத்த டீட்டெயில்ஸும் வேணுமாமே, இன்னும் ஒரு நாள் என்ன, ஒரு வருஷம் தேடினா கூட உன் டீட்டெயில்ஸ் என்ன, உன் முழு பேரை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது என்று வர்ஷினி சொல்ல, அதை கேட்டு கடுப்பான வேதாவோ, என்னங்கடி நீங்கள் 2 பேரும் இவனை வச்சுட்டு இப்போதான் படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போவீங்களா, இவனுக்கெல்லாம் இவ்வளோ சீனு என்று சொன்ன வேதாவை வர்ஷினியும் மித்ராவும் ஒரு நொடி திரும்பி பார்த்தார்கள். பிறகு மெதுவான குரலில், அதே சமயம் அழுத்தமாக கூறினாள் மித்ரா. அவள் கையில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டே, எத்தனை பொண்ணுங்க லைஃபோட விளையாடி இருக்கான், பொண்ணுங்கன்னா இவனுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சுல்ல, இவன் அவ்வளோ சீக்கிரம் செத்துட்டா எப்படி, அப்படியெல்லாம் சாகக்கூடாது, இவனுக்கு நான் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டில் பொண்ணுங்களை பார்த்தா இல்லை பொண்ணுங்கன்ற பேரை கேட்டால் கூட நடுங்கணும் என்று மித்ரா சொல்ல, அவளை பார்த்து சிரித்த வர்ஷினியும், நீ இவனை வச்சு ஏதோ கேம் பிளான் பண்ணிட்ட, பாவம் அது தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறன்னு சவால் வேற விட்டுட்டு போயிருக்கான் என்று சொன்னவள் பைத்தியம் பிடித்தது போல் அவன் ஆஃபீஸ் அறையில் அமர்ந்திருக்கும் விக்னேஷை தான் லேப்டாப்பில் பார்த்தாள். அப்பொழுது அந்த லேப்டாப்பை சட்டென்று மூடிய வேதாவோ, இவன் மூஞ்சியெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ஆளும் மூஞ்சியும் பாரு, இவனுக்கு நீ வேணுமாமா, இவனும் இவன் கேரக்டரும், இவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது, கண்ணெடுத்து சுட்டுடலாம் போல இருக்கு என்று சொல்ல, சட்டென்று மித்ராவும் வர்ஷினியும் சிரித்து விட்டார்கள். பிறகு வேதாவை பார்த்த மித்ரா, கூல் தர்ஷு என்று சொன்னாள். இது மித்ராவை பார்த்த வர்ஷினியும், இப்பெல்லாம் நம்ம ஒழுங்காவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைல்ல பாப்பு என்று கேட்க,
ஆமாம் என்று தலையசைத்தாள் மித்ரா. அவளை தொடர்ந்த வேதாவோ, ஆமா வர்ஷி, நம்ம 3 பேரும் ரொம்ப தூரமாக போன மாதிரி இருக்கு இந்த மேரேஜ்க்கு அப்புறம். மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம என்னதான் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாலும், ஆனால் எப்போல்லாம் ஒன்றா மீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இப்போது கொஞ்ச நாளாக நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் ஏனோ எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தோணுது என்று சொல்ல, அதை கேட்ட மித்ராவோ, எனக்கும் அப்படிதான் இருக்கு. மேலும் சிறிது நேரம் மூவரும் பேசிக்கொண்டிருக்க, அப்பொழுது அவர்கள் இருந்த அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. வேதா எழுந்து சென்று கதவை திறக்க, வெளியில் நின்றிருந்தார் ஜோதி. என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா என்று வேதா கேட்க, 3 பேரும் சாப்பிட வாங்க, டைம் ஆச்சுல்ல என்று அழைத்தார் ஜோதி. அவரை பார்த்த வர்ஷினியும், எல்லாரும் வந்தாச்சாமா என்று கேட்டாள். எல்லாரும் வந்துட்டாங்கடா, இன்னும் ஆதி மட்டும்தான் வரல என்று சொல்ல, வர்ஷினி மற்றும் வேதாவை பார்த்த மித்ராவோ, சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் தேவ் வந்தோடனே அவன் கூட சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள். அவளை பார்த்து சிரித்து விட்டு, நாங்களும் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறோமா என்று சொன்னாள் வர்ஷினி. ஆனால் அவளை சமாளித்து அனுப்பி வைத்தாள் மித்ரா. அதை பார்த்த வேதாவோ, அவ ஆதி அண்ணா கூட தனியாக சாப்பிடணும்னு நினைக்கிறா, நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, வா என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு சென்றாள். இவர்களின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதியோ, அடைச்சி நிறுத்துங்கடி, கேட்கவே நாராசமா இருக்கு. அவ என்னடானா உங்க புருஷங்கள அண்ணன்றா, நீங்க என்னடானா அவ புருஷன அண்ணன்றீங்க, என்ன இளவடி இது என்று சலிப்புடன் ஜோதி கேட்க, அவரை பார்த்து சிரித்த மூவரும், எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவோம், அதையெல்லாம் கண்டுக்காதீங்க ஜோமா என்று சொன்னவர்கள் கீழே சென்று விட்டார்கள். இப்பொழுதெல்லாம் துருவனிடம் வர்ஷினி சரியாக பேசவே இல்லை. அவளுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. அதனால் அவளுக்கு அவனுடன் பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இப்பொழுது கூட சீக்கிரமாகவே உறங்கியிருந்தாள் வர்ஷினி. துருவனுக்கும் அவள் டயர்டாக இருப்பது தெரியும் என்பதால் அவளை தொல்லை செய்யாமல் அமைதியாக படுத்து தூங்கிவிட்டான். இரவு 11 மணி போல் ஆதியின் அறையில் அவனின் அணைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தாள் மித்ரா. அப்பொழுது தூக்கம் கலைந்து கண்விழித்த மித்ரா மெதுவாக ஆதியின் தூக்கம் கலையாதவாறு அவன் அணைப்பில் இருந்து வெளியில் வந்தவள் தூங்கும் அவனை தான் ஒரு நொடி கண்ணிமைக்காமல் பார்த்தாள். பிறகு சிறிது சத்தம் கூட வராமல் பெட்டிலிருந்து மெதுவாக இறங்கியவள் ட்ரெஸ்ஸிங் ரூம் நோக்கி சென்றாள். உள்ளே சென்ற மித்ரா 5 நிமிடம் கழித்து ப்ளூ ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட் அணிந்து கொண்டு வெளியில் வந்தாள். வெளியில் வந்தவள் பெட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆதியை தான் ஒரு நொடி பார்த்தாள். பிறகு சிறிது சத்தம் கூட எழுப்பாமல் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றாள் மித்ரா. மித்ரா கீழே வந்த கொஞ்ச நேரத்திலேயே வர்ஷினியும் வந்துவிட்டாள். அவளும் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தாள். இருவரும் வேதாவிற்காக காத்திருந்தார்கள். இவர்கள் 15 நிமிடம் காத்திருந்த பின் அவள் அறையிலிருந்து கீழே வந்தாள் வேதா. அவளை முறைத்து பார்த்த வர்ஷினியோ, வர்றதுக்கு எவ்வளோ நேரம்டி என்று கோபமாக கேட்டாள். என்ன பண்ண சொல்கிற, உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் தூங்கிட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்க. அந்த சர்வா தூங்கவே மாட்டேங்கிறான், இவ்வளோ நேரம் லேப்டாப்போட தான் வச்சுருந்தான், இப்போ தான் படுத்தான், படுத்த உடனே எழுந்து வந்தால் கண்டுபிடிச்சிட மாட்டான், அதான் அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் வந்தேன் என்று வேதா சொல்ல, அவர்கள் இருவரையும் முறைத்த மித்ராவோ, ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு இங்கே தேவையா, வாங்க கிளம்பலாம் என்று சொன்னவள் அவர்கள் இருவருடன் வெளியில் வந்தாள். மூவரும் ஒரே மாதிரி ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தார்கள். வேதாவை பார்த்த மித்ராவோ, எல்லாம் ரெடி தானே தர்ஷு என்று கேட்க, ரெடி மித்து என்று சொன்னாள் வேதா. அங்கு செக்யூரிட்டிக்கு இருந்த பாடிகார்ட்ஸின் கண்ணில் படாதவாறு வீட்டின் பின்பக்கம் சென்ற மூவரும் அங்கிருந்த அந்த அவ்வளவு பெரிய சுவரில் அசால்ட்டாக ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தார்கள். மூவரும் இந்த பக்கம் இறங்கியவுடன் மித்ரா மற்றும் வேதாவை பார்த்த வர்ஷினி, இப்படியெல்லாம் செவரேறி குதிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுல்ல என்று கேட்க, இருவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தபடி அவர்களுக்காக 3 புல்லட்ஸ் அங்கு நின்றிருந்தது. யாருக்கும் தெரியாமல் அதை அவர்களின் ஆட்களின் மூலம் அங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்கள். இப்பொழுது ஆளுக்கு ஒரு பைக்கில் ஏறியவர்கள் அங்கிருந்து சென்றார்கள்.
மூவரும் ஒரே சீரான வேகத்தில் ஓட்டிக்கொண்டே பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எப்படியோ தப்பிச்சாச்சு மித்து. நல்ல வேலை, அந்த செக்யூரிட்டிஸ் யார் கண்ணிலையும் படலை. நம்ம வீடே பரவாயில்ல போல, ஈஸியாக தப்பிச்சிடலாம். இங்கே ஏன் தான் இந்த ஆதி அண்ணா இவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டு வச்சிருக்காரோ என்று வேதா கேட்க, அவளை பார்த்த வர்ஷினியோ, நம்ம இவங்க கிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி என்று கேட்டாள். அவளை முறைத்து பார்த்த மித்ராவோ, உனக்கு என்னம்மா, துருவன் அண்ணா எதுவும் கேட்க மாட்டாரு, உன் விருப்பம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டோமேன்னு அவரே கில்ட்டில் இருக்காரு, அதனால நீ என்ன சொன்னாலும் உன் விருப்பப்படி கேட்குறாரு. ஆனால் தேவ் அப்படியெல்லாம் இல்லை. நான் போய் தேவ் கிட்ட நாங்கள் 3 பேரும் இந்த மாதிரி நைட்டில் வெளியே போகிறோன்னு சொன்னால், நீங்கள் நைட்டில் தான் வெளியில் போவீங்களா, பகல்லெல்லாம் போக மாட்டிங்களான்னு கேட்பான். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி பிரச்சனை வரும்னு 1008 ரூல்ஸ் பேசுவான். தேவையா எனக்கு இதெல்லாம்? இன்னும் ஒரு படி போய் எக்ஸ்ட்ரா 10 பாடி கார்ட்ஸ் நம்ம சேஃப்டிக்கு அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று மித்ரா சொல்ல, அவளை தொடர்ந்த வேதாவோ, ஆதி அண்ணாவாச்சும் பரவாயில்ல, பாடி கார்ட்ஸ் தான் அனுப்புவார், நான் மட்டும் சர்வா கிட்ட சொல்லியிருந்தேன், கூடவே வந்தாலும் வந்திருப்பான். அங்கே டெல்லியில் இருக்கும்போது என்னை ஒரு கடைக்கு கூட போக விடலை தெரியுமா அவன். நான் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன்னு சொன்னால் கூட எனக்கு எனிமிஸ் அதிகம், அவங்க ஒன்று அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்படி போ, காரில் போ, பாடி கார்ட்ஸ் வருவாங்க, அது இதுன்னு எத்தனை ரூல்ஸ் தெரியுமா. என்னால் முடியவே இல்லை அன்னைக்கு என்று சலித்து கொண்ட வேதாவை பார்த்து மித்ரா மற்றும் வர்ஷினி இருவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட வர்ஷினியோ, அதுவும் கரெக்டு தான், ஆனால் அவங்க 3 பேரும் கூட நம்ம கூட என்ஜாய் பண்ண வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்று சொன்னாள் வர்ஷினி. அதை கேட்ட வேதாவோ, அவங்க 3 பேர் என்ஜாய் பண்ண, ஏண்டி நீ வேற, ஒரு நாள் நான் சர்வா கிட்ட ரொம்ப போர் அடிக்குது, வீட்லேயே ஒரு மூவி பார்க்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா என்று கேட்ட வேதா, வண்டியை ஓட்டி கொண்டே, அவன் மூவியெல்லாம் பார்க்க மாட்டானாமா, சாங் கூட கேட்க மாட்டானா, மூவி பார்க்காத ஒருத்தர் என்னடி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிங்கு என்று இப்படி இவர்கள் மாறி மாறி அவர்களின் கணவர்களை பற்றி பேசிக்கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சடனாக தன் பைக்கை நிறுத்திய மித்ரா, சரி வெளியில வந்துட்டோம், ஓகே, இப்போ எங்க போறோம் என்று கேட்டாள். அவளை பார்த்த வர்ஷினியோ, அப்படியே எங்கேயாவது போக வேண்டியதுதான் என்று சொல்ல, அவளை வெறி கொண்டு மறைத்தார்கள் வேதா மற்றும் மித்ரா இருவரும். சரி, ஓகே ஓகே, அதுக்காக இப்படி ரொம்ப பாசமாலாம் பார்க்காதீங்க என்று வர்ஷினி சொல்ல, அப்பொழுது வேதா, நம்ம பீச்சுக்கு போலாமா என்று கேட்டாள். மற்ற இருவரும் சரி என்று சொல்ல, மூவரும் பைக்கை ஸ்டார்ட் செய்தவர்கள் பீச்சை நோக்கி சென்றார்கள். வெளியிலேயே தங்கள் வண்டியை நிறுத்தியவர்கள் இறங்கி உள்ளே நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த பீச்சில் அவ்வளவாக கூட்டமில்லை. நடு இரவு என்பதால் ஆங்காங்கே ஒரு சிலர் மட்டுமே இருந்தார்கள். சில்லென்ற அந்த கடற்கரையின் குளிர்ந்த காற்றும் ஆர்ப்பரிக்கும் கடல் அலையின் ஓசையும் அவர்கள் மூவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இதில் உற்சாகமான வர்ஷினியோ கத்திக்கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாள். மித்ரா மற்றும் வேதா இருவரும் அவளை துரத்தி கொண்டிருந்தார்கள். தாங்கள் யார், தங்கள் அடையாளம் என்ன, தங்கள் கணவர்கள் யார், தங்களுக்கு இருக்கும் எதிரிகள் எத்தனை பேர் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறு பிள்ளைகள் போல் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தனர் மூவரும். ஒருவரை ஒருவர் துரத்தி சிரித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களின் அந்த சிரிப்பொலி அந்த அமைதியான கடற்கரையில் சத்தமாக ஒலித்தது. அப்பொழுது அங்கிருந்த லோக்கல் ரவுடிகள் போலிருந்த 4 பார்வை இவர்கள் மூவரின் மேல் பட்டது. அதில் அந்த 4 இவர்களின் அருகில் வர, அதை முதலில் கவனித்த வேதாவு மித்ரா மற்றும் வர்ஷினிக்கு கண்ணை காட்டினார். அவர்களும் அந்த 4 பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு எதையும் கண்டு கொள்ளாமல் விளையாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவர்களை நெருங்கி வந்த அந்த 4 ஹாய் பியூட்டிஸ் என்று அந்த 4 ஒருவன் சொல்ல, மற்றொருவனோ, நிஜமாவே பியூட்டிஸ் தாண்டா மச்சான், 3 பேரும் செம்மையா இருக்காங்கல்ல என்று கேட்டான். அவர்கள் 4 அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்ரா மற்றும் வர்ஷினியின் அருகில் சென்ற வேதாவோ மெல்லிய குரலில்,
நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணி எவ்வளோ நாளாச்சு, இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாமா என்று ஆர்வமாக கேட்டவளை பார்த்து மெலிதாக சிரித்த இருவரும் சண்டைக்கு தயாராக, ஆனால் அவர்களுக்கு எதிரில் நின்றிருந்த நால்வரும் விழி பிதுங்கி உடல் நடுங்கி நின்றிருந்தார்கள். அவர்களின் முகத்திலோ மரண பயம் தெரிந்தது. அது அந்த 3 பெண்களை பார்த்து அல்ல, அவர்களுக்கு பின்னால் 6 அடியில் ஹல்க் போல கண்கள் சிவக்க கையில் கன்னுடன் நின்றிருந்த மூவரை பார்த்துதான். இப்படி கையில் கன்னை வைத்து கொண்டு கொலை வெறியில் மறைத்து கொண்டிருந்தால் எவன் பயப்பட மாட்டான்? அவர்கள் மூவரையும் பார்த்து பயந்து நடுங்கிய நால்வரும் தலை தெறிக்க அந்த இடத்தை விட்டு ஓடினார்கள். அவர்கள் ஓடுவதை பார்த்து ஏமாற்றம் அடைந்த வேதாவோ, ஒரு ஃபைட் மிஸ் ஆயிடுச்சு, நல்லா இவனுங்களை அடிச்சு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன், எவ்வளோ நாள் ஆச்சு ஃபைட் பண்ணி, இப்படி நம்ம சண்டைக்கு ரெடியானதை பார்த்தேவா இவனுங்க ஓடிட்டானுங்க என்று வேதா கேட்க, ஆனால் மித்ரா மற்றும் வர்ஷினிக்கோ அவர்கள் கண்ணில் தெரிந்த அந்த மரண பயம் நிச்சயம் தங்களை பார்த்து இல்லை என்று மட்டும் நன்றாகவே தெரிந்தது. விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்த வேதாவிற்கும் கூட அது தெரியதான் செய்தது. அதில் மூவரும் ஒரு நொடி அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் சட்டென்று பின்னால் திரும்பி பார்த்தார்கள். அடுத்த நொடி மூவரின் முகமும் ஒரு நொடி பேயறைந்ததை போல் அதிர்ந்திருந்தது. அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அவர்களின் கணவர்களை பார்த்த அந்த நொடி, ஆம், அங்கு நின்றிருந்த மூவரும் ஆதி, சர்வா, துருவன் தான். இவ்வளவு நேரம் சண்டை போட முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த வேதாவெல்லாம் சர்வாவை அங்கு பார்த்த அந்த நொடி மித்ராவின் பின்னால் சென்று நின்றிருந்தார். வர்ஷினி எப்பொழுதும் துருவனை பார்த்து பயப்பட மாட்டாள்தான். ஆனால் இப்பொழுது அவனின் அந்த முறைக்கும் விழியை கண்டவர் மித்ராவின் பின்னால் தான் நின்று கொண்டிருந்தார். இங்கு மித்ராவோ தன் எதிரில் நின்று கொண்டு தன்னை முறைத்து கொண்டிருக்கும் ஆதியவே திருத்திருவென்று விழித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தவர் மனதிற்குள், அடி பாவிங்களா, என் பின்னாடி போய் நின்னா நான் மட்டும் என்னடி பண்ணுவேன், நான் எங்கடி போறது என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது தன்னை தைரியப்படுத்தி கொண்டு ஆதியை பார்த்த மித்ராவோ, அது தேவ், நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கணும் தான் என்று பேச போக, அப்பொழுது குறுக்கிட்ட துருவனோ, அது எப்படிம்மா நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க, நாங்கள் தான் நீங்கள் சொல்லிட்டு வந்தால் அவங்க கூட பாடி கார்ட்ஸ் அனுப்புவோம், இல்லை நாங்களே கூடவே வருவோம்ல என்று கேட்க, அதை கேட்ட மூவரும் தான் ஒரு நொடி அதிர்ந்து நின்றிருந்தார்கள். பின்னால் இருந்த வேதாவோ வர்ஷினியின் காதில், போச்சு போச்சு, மொத்தத்தையும் கேட்டானுங்க போல, ஆனால் எப்படி என்று கேட்க, அவளை முறைத்த வர்ஷினியோ அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவனை பார்த்த சர்வாவோ, நம்ம கிட்ட சொல்லிட்டு வந்தா நம்ம தான் அவங்கள என்ஜாய் பண்ண விட மாட்டோமேடா, நமக்கு தான் என்ஜாய்மெண்ட்னா என்னன்னே தெரியாது, அதுவும் ஒரு படம் கூட பார்க்க தெரியாமல் இருக்க என்னெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி கிங்குன்னு சொல்கிறாங்க பாரு, ஆனால் அது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுது என்று பாவமாக சொல்வது போல் நக்கலாக சொன்னான் சர்வா. இதை கேட்ட வேதாதான், போச்சு போச்சு, மொத்தமாக கேட்டிருக்கானுங்க, இவனுங்க எப்போ வந்தானுங்கன்னு தெரியலையே, எப்படி நம்ம பைக்கில் பேசிட்டு வந்ததை கேட்டிருப்பாங்க என்று யோசித்து கொண்டிருக்க, அவள் யோசனையை புரிந்து கொண்டது போல் பேச தொடங்கினான் ஆதி. நீங்கள் என்ன ரகசியமாகவும் மெதுவாகவுமா பேசிட்டு வந்தீங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தி தானே பேசிட்டு வந்தீங்க, ஊருக்கே கேட்கும் போது உங்கள் பின்னாடி வந்த எங்களுக்கு கேட்காதா என்றவன் மித்ராவை பார்த்து, நான் உனக்கு 1008 ரூல்ஸ் போடுறேன்ல என்று கேட்டான். ஆனால் அவன் முன்பு சொன்ன உங்கள் பின்னாடி வந்த எங்களுக்கு கேட்காதா என்ற அந்த வார்த்தையிலேயே உறைந்து விட்டார்கள் மூவரும். என்ன பின்னாடி வந்தாங்களா என்று நினைத்தவர்கள் ஒருவரைக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் மனதிலோ, இவ்வளோ பேச்சு பேசணுமே, ரோடே என்னதுதான்ற மாதிரி பைக்கு ஓட்டிட்டு வந்தோம், ஒரு தடவையாவது பின்னாடி திரும்பி பார்த்தோமா என்ற கேள்விதான் இருந்தது. பிறகு அவர்களை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மூவரும் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு அவர்கள் மூவரையும் பார்த்து சாரி என்று சொன்னார்கள்.
அதில் கடுப்பான துருவனோ, இந்த பால்வடி பாப்பா ரியாக்ஷன் எல்லாம் இங்க கொடுக்காதீங்க, உங்க மூஞ்சுக்கெல்லாம் இது செட்டே ஆகல, பா என்ன ஒரு ஆக்டிங்கு என்று சொல்ல அவனை முறைத்து பார்த்தாள் வர்ஷினி. ஆனால் அவளை துளியும் கண்டு கொள்ளவில்லை துருவன். வேதாவின் யோசனையை புரிந்து கொண்டது போல் பேசத் தொடங்கினான். சர்வா, நீங்க பேசினதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன மெதுவாவா பேசுனீங்க, இல்ல சீக்ரெட்டா பேசுனீங்களா? ஊருக்கே கேட்குற மாதிரி சத்தமா தானே கத்திக்கிட்டு வந்தீங்க. அப்படி ஊருக்கே கேட்கும் போது உங்க பின்னாலேயே வந்த எங்களுக்கு கேட்காதா என்று கேட்க அவனை தொடர்ந்த துருவனோ, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவங்க 3 பேருக்கும்? அவ்வளோ பெரிய செவரேறி குதிச்சு வரீங்களே, தப்பி தவறி கீழே வந்து கை கால் உடஞ்சா என்ன பண்ணுவீங்க என்று கேட்க, ஆனால் அது எல்லாம் எங்கு அவர்களின் காதில் விழுந்தது. சர்வா அவர்களின் பின்னால் தான் வந்து கொண்டிருந்தோம் என்று சொன்ன பொழுதே அதை கேட்டு அதிர்ச்சியில் சிலை போல் அல்லவா நின்று கொண்டிருந்தார்கள். வர்ஷினியோ மெதுவாக அவர்கள் இருவருக்கு மட்டும் கேட்கும் குரலில், என்ன கத்திக்கிட்டு வந்தோம், ரோடே நம்பளுதுதான்ற மாதிரி அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு வந்தோமே, ஒரு தடவையாவது திரும்பி பார்த்தோமா? திரும்பி பார்த்திருந்தா இப்போ இப்படி மாட்டியிருப்போமா என்று கேட்க மற்ற இருவரும் அமைதியாக தான் இருந்தார்கள். உங்களுக்கு வெளியே என்ஜாய் பண்ண போக வேற டைமே கிடைக்கலையா? யாராவது இப்படி நடு ராத்திரிக்கு பீச்சுக்கு வருவாங்களா? நார்மல் பொண்ணுங்களுக்கே இந்த டைம்ல வெளியில வந்தா சேஃப்டி இல்லை, இதுல நீங்க வேற. ஒருத்தர் 2 பேர்கிட்டயா பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க, ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ எனிமஸ் இருக்காங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் யோசிச்சு செய்யற நீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா என்று கோபமாக கேட்ட சர்வாவை பார்த்த மூவரும் சாரி என்று பாவமாக சொல்ல அவர்களை மேலும் முறைத்தார்கள் சர்வா மற்றும் துருவன் இருவரும். மித்ரா திரும்பி ஆதியை பார்க்க அவனோ வந்ததிலிருந்து அவளை முறைத்து கொண்டிருக்கிறானே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்பொழுது மித்ராவை பார்த்த துருவனோ, இதெல்லாம் உன் பிளான் தானே குட்டிமா என்று கேட்க, ஐயோ அண்ணா நான் இல்லை, வேதாதான் பிளான் போட்டதெல்லாம் அவ தான், ஜஸ்ட் நான் அவ கூட கிளம்பி தான் வந்தேன் என்று அவளுக்கு எதுவும் தெரியாதது போல பாவமாக சொன்னாள் மித்ரா. ஆனால் வேதாவோ அவளை கொலை வெறியில் முறைத்தாள். அப்பொழுது வேதாவின் அருகில் சென்ற சர்வாவோ அவளின் காதை பிடித்து திருகியவன், டெல்லியில் என் கூட இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சேட்டை பண்ணுற நீ என்று கேட்க அவனை பாவமாக பார்த்த வேதாவோ, நான் எதுவுமே பண்ணல சர்வா, ஜஸ்ட் வெளியில் போகலான்னு மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வர்ஷினி தான் என்று சொல்ல வர்ஷினியோ வேதாவை துரோகி என்பது போல் பார்த்தான். சர்வா, துருவன், ஆதி மூவரின் பார்வையும் வர்ஷினி மேல் கோபமாக படிய அதில் திடுக்கிட்ட வர்ஷினியோ, வேதா பிளான் போட்டா பைக்கெல்லாம் செட் பண்ணது நான் தான், உங்களுக்கு தெரியாம வெளியே கூட்டிட்டு வந்ததெல்லாம் மித்ரா தான் என்று மாறி மாறி ஒருவரை மற்றொருவர் மாட்டி விட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அவர்களின் கணவர்கள் மூவருக்குமே நன்றாகவே தெரியும் இவர்கள் மூவரும் கூட்டு களவாணிகள் என்று. வேண்டுமென்றுதான் இப்பொழுது தங்களை சமாளிப்பதற்காக ஒருவரை ஒருவர் மாட்டி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்த மூவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆதியின் இந்த அமைதி மித்ராவிற்கு ஏதோ போல் இருந்தது. இவர்கள் இருவரையும் போல் ஏதாவது திட்டினால் கூட பரவாயில்லை, இப்படி அமைதியாக இருப்பவனை பார்க்க மித்ராவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மித்ராவை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்த ஆதியோ அமைதியாக அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அவன் பின்னாலே சென்றாள் மித்ரா. ஆதி கோபமாகவும் மித்ரா சோகமாகவும் செல்வதை பார்த்த வர்ஷினி மற்றும் வேதா இருவரும், அண்ணா ப்ளீஸ் அவன் மேலே கோவப்படாதீங்க, நாங்கள் தான் அவளை கூட்டிகிட்டு வந்தோம் என்று சொல்லிக்கொண்டே மித்ராவின் பின்னால் செல்ல போனார்கள். ஆனால் வர்ஷினியின் கையை துருவனும் வேதாவின் கையை சர்வாவும் பிடித்தவர்கள், அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, முதல்ல நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லுங்க என்று சர்வா மற்றும் துருவன் இருவரும் ஒரு சேர கேட்க அமைதியாக அவர்களுடன் நின்று கொண்டார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும்.
மித்ரா ஆதியை எப்படி சமாளிக்க போகிறாள்? உண்மையிலேயே மித்ராவின் மேல் கோபமாக இருக்கிறானா ஆதி? எப்படியாவது மித்ராவின் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் விக்னேஷிற்கு அவன் இந்த நாட்டின் ஃபேமஸ் டிடெக்டிவ் மட்டுமில்ல, உலகத்தின் ஃபேமஸ் நம்பர் 1 டிடெக்டிவை அப்பாயிண்ட் செய்தாலும் கூட மித்ராவின் பெயரை கூட அறிய முடியாது என்பதை தெரிந்து கொள்வானா? வேதா சொல்வது போல் மித்ரா விக்னேஷை கொல்லப்போவதில்லை என்றால் என்ன செய்ய போகிறாள்? மித்ரா விக்னேஷிற்காக போட்டிருக்கும் பிளான் என்ன? யாருக்கும் தெரியாமல் மித்ரா, வர்ஷினி, வேதா மூவரும் வெளியில் வந்தது உறங்கிக் கொண்டிருந்த ஆதி துருவன் சர்வாவிற்கு எப்படி தெரிந்தது? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.